Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோரா கிச்சன். ரியா த கண்டினியூஸ் ஸ்டோரி இன்னைக்கு பார்க்கலாங்க. ரியா வந்துட்டு அந்த கண்ணாடியில் இப்படி கை வச்ச உடனே அப்படியே அலை மாதிரி வந்து அந்த விஷுவலுக்குள்ளே அந்த கண்ணாடிக்குள்ளே அவள் போயிட்டா. அதோட அந்த ஸ்டோரியை நாம் நிறுத்தின போன வாரம். இப்போ வந்துட்டு அந்த கண்ணாடிக்குள்ளே அவள் போயிட்டா. போனதுக்கப்புறம் அவளோட உருவம் மாதிரியே அவளுக்கு ஒரு உருவம் தெரியுது. கண்ணாடிக்குள்ளே போனோன்னா தன்னோட பிம்பத்தையே பார்க்குற மாதிரி அவளுக்கு இருக்குது. ஆனால் அந்த பிம்பத்துக்கு கண் மட்டும் வெள்ளையாக இருக்குங்க. நார்மலான மனுஷங்க கண் அந்த டிமாண்டி காலனியில் வருது இல்லைங்களா, அது மாதிரி கண் வந்து வெள்ளையாக இருக்குது. அதே மாதிரி லாங் ஹேராக இருக்குது. ரொம்ப நிறையான முடி இருக்குது அவளுக்கு. அவள் அப்படியே ஷாக்காகி நின்னுறா. என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறா. அப்போ வந்துட்டு அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. நான் தான் நீ மறுபடியும் எனக்குள்ளே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. அவள் ரொம்பவே பயப்படுறா. வா வா உன்னோட இடத்துக்கு நீ சரியான இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அந்த பிம்பம் வந்துட்டு அவள் ரொம்பவே பயப்படுறா. தன்னை மாதிரி இன்னொரு உருவத்தை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கும்போது அவள் ரொம்ப பயந்துட்டா. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சுத்தமாகவே ஒன்றுமே தோணலை. பயந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறதுக்கு அவள் முயற்சிக்கும் போது பல தடைகள் வருது அவளுக்கு. வெளியேற முடியல. அந்த வெளியில் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குதுன்னா, வெளியேறலான்னு நினைக்கும் போது அவளுக்கு கருகும்னு வீட்டுக்குள்ளே அதில் வந்து ஒரு கேண்டில் வெளிச்சம். அந்த கேண்டில் வெளிச்சம் மட்டும் நல்லா பிரைட்டாக தெரியுது. அந்த பிரைட்னஸில் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. அவங்க வெளியேறணும் அப்படிங்கும்போது வெளியில் வந்துட்டு அப்படியே மேகமெல்லாம் அப்படியே கலைஞ்சு போகும் இல்லைங்களா, கலைஞ்சு போயிட்டு அந்த பௌர்ணமி முழு நிலவில் அலை மாதிரி அப்படியே கலைஞ்சு போகும் இல்லைங்களா, நகர்ந்து போகும் இல்லைங்களா, அது மாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது. அவள் உள்ளேருந்து வெளியேறதுக்கு முயற்சிக்கும் போது நீ இங்கேருந்து போக முடியாது, நீ எனக்குள்ளே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லிகிட்டே இருக்குது. அந்த குரல் அவளுக்கு கேட்டுகிட்டே இருக்குது. இந்த அறைக்குள்ளே இருட்டில் ஃபோட்டோ தெரியுது. அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ரியா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட உருவமே போட்டிருக்கு. ஆனால் வருஷம் வந்து 1952 போட்டிருக்கு. 1952 நம்ம பிறந்தது 2000 தானே பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம், இதை விட்டு வெளியில் போகணும், எப்படி போகணும் அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த வெளியில் போகிறதுக்கு நிறைய முயற்சி எடுக்கிறா. வெளியில் விட மாட்டேங்குது. அந்த குரல் வந்து கேட்டுகிட்டே இருக்குது. நீ வெளியில் போக முடியாது, நீ எனக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்குது. அவளுக்கு இந்த அமானுஷ்ய உருவம், இந்த ஃபோட்டோ, அந்த கண்ணாடிக்குள்ளே போனது, இது எல்லாமே ரீகலெக்ஷன் பண்ணி பார்க்குறான். நம்ம இதுலேருந்து வெளிவரணும், எப்படி 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 அப்படின்னு யோசிக்கிறான். இதுலேருந்து நம்ம தப்பிச்சு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த அறையை விட்டு வெளியேறிடுறான். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனோடனே அவளுக்கு அந்த ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த பயம், அந்த உருவம் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு போகலாமா, போயிட்டு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா, இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம இதை யார்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திணறிட்டு இருக்கான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துடுங்க. தேங்க்யூ.